அனைவருக்கும் அனுகிரகாவின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் தீபாவளியை செலிப்ரேட் பண்ண தயாராக இருப்பீங்க. பட்டாசுகள், பலகாரம்னு பட்டையை கிளப்புறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு காரண காரியம் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த முளைப்பாரி திருவிழான்னு சொல்லுவாங்க. அதில் நவ தானியங்களை விதைச்சி வளர்ப்பாங்க. அதில் எந்த தானியம் சிறப்பாக வளர்ந்துருக்கோ அதை அந்த பட்டத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகைக்குமே சில முக்கியத்துவங்கள் இருக்குது. தீபாவளியை பொறுத்த வரைக்கும் தீபங்களின் வரிசை, அந்த தீப ஒளியை பார்க்குறப்போ நமக்குள்ள ஒரு மனதளவில் ஒரு உற்சாகம் தோற்றிக்கும். இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு, அஞ்ஞானத்திலிருந்து ஞானத்திற்கு, நம்மளுடைய கவலைகள்லாம் நீங்கி ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பண்டிகை இது. நிறைய பலகாரங்கள், அன்பை நம்ம உறவுகளோட பரிமாறிக்கும் போது பரஸ்பரம் நமக்குள்ள ஒரு உற்சாகம் தொத்திக்குது. உளவியல் ரீதியாக நமக்கு இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது. நம்மளுடைய கவலைகள்லாம் மறந்து நம்ம லைட்டாக ஃபீல் பண்ணுறோம். இந்த தீபாவளியை நம்ம ரொம்ப சேஃப்டியாக கொண்டாடுறது அவசியம். அதே சமயம் நம்ம வீடு பக்கத்தில் ஹார்ட் பேஷண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க, வீசிங் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த புகையும் அதீத சப்தமும் சிரமத்தை ஏற்படுத்தும். ஈவன் கால்நடைகளுக்கு கூட. ஸோ அவங்களுக்கும் உபத்திரம் இல்லாமல் இந்த தீபாவளியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஹாப்பி தீபாவளி.